கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த மாதம் தந்த நல்ல அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் சீயோனுக்கு, அதாவது நமக்கு இஸ்ரவேலருக்கு, அவருடைய பிள்ளைகளாக தீர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆறுதல் செய்கிற ஒரு மாதமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பல விதத்தில் பல நெருக்கங்கள், பல கவலைகள், தேற்றுவாரற்ற சூழ்நிலைகள், பலவிதமான கடினங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிறோம். கர்த்தர் ஒருவர் நமக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தராக இந்த மாதம் கர்த்தர் நமக்கு இருப்பார். அல்லேலூயா. அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கைகளில் சூன்யமாக இருக்கக்கூடிய, பாழடைந்து கிடக்கக்கூடிய, உபயோகமற்று கிடக்கக்கூடிய எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்தில் அதை ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடை செய்வார். அல்லேலூயா. அது உயிர்ப்பிக்க போகிறது. எந்தெந்த ஏரியாக்களில் பாடடைந்து கிடக்கிறதோ அந்தந்த இடங்களில் எல்லாம் உயிர்ப்பிக்க போகிறது. அது ஊழியமா இருக்கலாம், சுற்றுச்சைகளா இருக்கலாம், இல்ல தொழிலாக இருக்கலாம், இல்ல வருமானமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், வேலைகளா இருக்கலாம். பாடடைந்தது போல வருமானங்கள் குறைந்து ஒன்றுமே இல்லாதபடி சூன்யமான அனுபவங்களில் எல்லாம் ஒரு உயிர் மீட்பு, ஒரு தேறுதல் உண்டாக இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லா இடங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாழான ஏரியாக்களிலும் ஒரு தேறுதல் உண்டாக போகிறது. அல்லேலூயா. அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலாக்க போகிறார். அல்லேலூயா. வனாந்தரமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கை அதை ஏதேனை போல மாற்ற போகிறார். அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்க போகிறார். அல்லேலூயா. அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை மிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் செய்வாராக, சபைக்கு செய்வாராக, நம்முடைய தேசங்களுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இன்றைக்கான செய்திபடி வனாந்தரம், அல்லேலூயா, வனாந்தரம் செழித்தோர் ஏதேனை போல மாறும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கையில் தான் இந்த நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வனாந்தரம் என்று சொன்னால் ஒரு பாழான ஒரு இடம் போல, கண்ணுக்கு முன்ன பின்ன ஒன்றுமே தெரியாது, எங்க பார்த்தாலும் மணல் மேடாகவோ காடாகவோ ஒன்றுமே மனிதர்களை கண்ணில் தெரியாத ஒரு இடம் போல வனாந்தரமாக, யாருமே மரங்கள் இருக்காது, கொடி இருக்காது, பார்க்கிறது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. அதாவது வெறிச்சோடி போன ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் உதவி செய்வாரற்று நிற்கக்கூடிய ஒரு இடம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாதவருக்கு தான் அந்த இடம், அதுதான் வனாந்தரமான இடம். நம்முடைய தொழில்களா இருக்கலாம், கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல நோய்களா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அநேகர் அந்த வனாந்தரமான சூழ்நிலைகள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எனக்கு ஆறுதல் செய்வ திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை என்றதான இடத்தில் அநேகர் இருக்கிறீர்கள். பல சூழ்நிலைகளை என் அடியனுக்கு தெரியும். சபைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட அநேகரை இந்த வனாந்தரமான சூழ்நிலையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகருடைய வனாந்தரம், இந்த வனாந்தரம் செழிக்க போகிறது. எப்படி? ஏதேனை போல செழிக்க போகிறது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஏதேன் எப்படிப்பட்டது? செல்ல செழிப்பானது. அது கர்த்தர் உலாவுகிற இடம். அல்லேலூயா. தேவ சத்தங்களை கேட்கிற இடம் ஏதேன். அந்த ஏதேனை போல கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நிறைந்த இடம், எந்த குறையில்லாத இடம், ஆறுகள் நிறைந்த இடம், பள்ளத்தாக்கள் நிறைந்த இடம், கனி நிறைந்த இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய வனாந்தரமான சூழ்நிலையிலிருந்து அப்படியே ஒரு ஏதேனை போல மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த கொடிய நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி இந்த வனாந்தரமான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் வசனம் சொல்கிறது. வாசிங்கள் ஒரு வசனத்தை. எரேமியா 31 அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 31:2. യഹോവ ഇപ്രകാരം അരുളി ചെയ്യുന്നു, വാളിന് തെറ്റി ശേഷിച്ച ജനം, വാളിന് തെറ്റി ശേഷിച്ച ജനം മരുഭൂമിയിൽ കൃപ കണ്ടെത്തി, മരുഭൂമിയിൽ കൃപ കണ്ടെത്തി. പട്ടയത്തിற்கு தப்பி
மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரத்தில் இருக்கிறோம் என்று நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே வனாந்தரம் தான் நம்முடைய வாழ்க்கை. வனாந்தரமான் என்று சொன்னால் என்ன? அந்த வசனத்தை கூட வாசியுங்கள். வனாந்தரம் என்று சொன்னால் என்ன என்றுள்ளதான வசனம் யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம் எரேமியா 25:2-5. எரேமியா 2:5. எரேமியா 2:5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வழியும் பள்ளங்களுள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளின் தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த வனாந்தரம் என்று சொன்னால், நான் முதல்ல சொன்ன மாதிரி, மனிதன் குடியிருக்க முடியாதபடி, கேள்வி கேட்டால் பதில் சொல்லாதபடி, இக்கற்ற ஆதரவற்ற சூழ்நிலைகளினால் தகர்க்கப்பட்ட பள்ளங்களும் குண்டுகளும் வறட்சிகளும் மரண ஓலமும், நாளைக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாத இடங்களில் கூட யார் வழி நடத்துகிறார்? கர்த்தர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த நாம் முதல்ல அடுத்த வாசித்த இந்த வசனம் எரேமியா 31:2. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. அல்லேலூயா. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் இந்த வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல பட்டயத்திற்கு நாம் எல்லாரோட வாழ்க்கை நிற்கிற எண்ணிலிருந்து அந்த வனாந்தரமான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வேதத்தில் வனாந்தரமான சூழ்நிலை அநேகருக்கு கடந்து வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த வனாந்தரத்தினான சூழ்நிலையிலோடு கடந்து போக வேண்டி வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தின் ஊடாக நடத்தினார். அல்லேலூயா. அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். யாத்திரையாகமம் 13:17-18. சரியாக கவனித்தால் மட்டும்தான் உங்கள் வசனத்தின் ஆழம் உங்களுக்கு புரியும். வாசியுங்கள். யாத்திரையாகமம் 13:17-18. ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி போவார்கள் என்று சொல்லி அந்த திருப்பி கொண்டு வந்த அந்த கானானுக்கு நேராக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவர்கள் திரும்பி மறுபடியும் எகிப்துக்கு போய் விடுவார்கள் என்று பயந்து பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரம் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணுகிறார். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், 11 நாட்களில் கடற்கரை ஓரமாக போனால் அவர்கள் கானானுக்கு கடந்து செல்லலாம். அவர்கள் கானானுக்கு போக முடியும். அவர்களுக்கு மேக்சிமம் 40 days என்று சில வல்லுநர்கள் புத்தகத்தில் வாசிக்க முடியும். 11 நாட்களில் போக முடிய தூரத்தை 40 வருடம் கர்த்தர் கொண்டு செல்கிறார் வனாந்தரத்தில். அது யார் அனுமதித்தது? கர்த்தர் அனுமதித்தார். அப்படி வனாந்தரமான அனுபவம் சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு வசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த வசனத்தை கூட வாசிங்க. இயேசு கிறிஸ்து அவரே விரும்பி வனாந்தரத்துக்குள் கடந்து செல்கிறார். மத்தேயு 14:3. தன் சகோதரனாகிய மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர் தனியே போனார். இது அவர் விரும்பி எடுத்துக்கொண்ட, அவருக்கு ஆண்டவர் பிதா கொண்டு சென்ற, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு சென்ற ஒரு இடம், வனாந்தரமான இடம். அந்த வனாந்தரத்துக்குள் நிச்சயமாகவே எல்லாரும் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்திற்கு முன்னதாக, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு முன்னதாக 40 நாள் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரமான ஒரு இடத்தில் அவரும் போயிருந்தார். அல்லேலூயா. அப்படி வனாந்தரமான அனுபவம் கடந்து வந்தது. அப்படி கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு வனாந்தரமான வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடந்து வரலாம். இன்னொரு வனாந்தரமான வாழ்க்கை கடந்து வரும். ஆதாம் ஏவாளோட வாழ்க்கையில ஒரு வனாந்தரம் கடந்து வந்தது. அவர் எப்படி இருந்தார்கள்? ஏதேனுக்குள் இருந்தார்கள். அவர்கள் செய்த அந்த கீழ்ப்படியாமையின் பாவத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை ஏதேனிலிருந்து வனாந்தரத்துக்கு நேராக தலைகீழாக கடந்து சென்றது. அல்லேலூயா.
அந்த அப்படிப்பட்ட அவர்கள் அந்த கீழ்ப்படியாமின் பாவ நிமித்தம் சாபம் கடந்து வந்தது, பலகீனங்கள் கடந்து வந்தது, சோதனைகள் கடந்து வந்தது. இன்றும் அந்த கீழ்ப்படியாமன் பாவத்தின் நிமித்தம் உலகம் முழுவதும் மானிடர் குழு முழுவதும் அந்த அடிமைத்தனத்துக்குள் சிக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வனாந்தரம் ஒன்று கர்த்தர் அனுமதிக்கிறது, ரெண்டு நாமாவே வனாந்தரத்துக்குள்ள போய் மாட்டிக்கொள்கிறது. இரண்டாவது அனுபவம். மூன்றாவது அனுபவம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர் சில வனாந்தரத்தின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த வனாந்தர பாதைகளில் கர்த்தர் அநேகரை நடத்துகிறார். அந்த ஊழியத்தின் நிமித்தம் அவர்களை மேன்மை அடையத்தக்கதாக, அவர்களை கொண்டு ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லும்படியாக பல இடங்களில் கர்த்தர் சிலரை வனாந்தரத்தின் ஊடாக ஊழியத்தின் ஊடாக நடத்துகிறார். அதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்முடைய யோபுவை நமக்கு தெரியும். யோபுவோட வாழ்க்கை நீதிமானாக வாழ்ந்த, உத்தமனாக வாழ்ந்த யோபுவோட வாழ்க்கையில் ஒரு திடீரென்று ஒரு வனாந்தரம் கடந்து வந்தது. அது கர்த்தர் அனுமதித்தது. சாத்தானுக்கு அனுமதி கொடுத்து கர்த்தர் அந்த வனாந்தரத்தை கொண்டு வந்தார். காரணம் என்ன? அவன் மூலமாக நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் காணப்படுகிறது. நமக்கு நம் மூலம் அந்த யோபுவுக்கு கிடைத்த அந்த ரெட்டிப்பான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பெரும்படியாக எல்லாம் இழந்து போனது. பிள்ளைகள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் இழந்து, சரீரத்தை இழந்து, கட்டின மனைவியுமே இழந்து யோபு ஒரு வனாந்தரத்தில் தனித்து விட்டப்பனவனாக, ஃப்ரெண்ட்ஸுகள், அவனுடைய மனைவி, எல்லாரும் வேலைக்காரர்கள் எல்லாரும் அவனை ஒதுக்கி வனாந்தரமான நிலைமையை கர்த்தர் அனுமதித்தார். அல்லேலூயா. அது ஊழியத்தின் நிமித்தம் அவனுக்கு இந்த வேண்மையான அனுபவங்களை கர்த்தர் அந்த சாத்தானுக்கு விரோதம், சாத்தானை வெல்லு விழித்து கர்த்தர் இந்த நாட்கள் இப்படி இப்படிப்பட்ட பல பாதைகளில் வனாந்தரத்தில் நாம் அனுமதித்தாலும், நாம் வாசித்த அந்த முதல் பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. அல்லேலூயா. இந்த பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் என்று சொல்லும்போது நமக்கு அனைவருக்கும் தெரியும். யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம், மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுக்கும்படியாக, கானானுக்கு நேராக வழி நடத்தும்படியாக, அந்த மோசே தாயின் கருவில் உருவாகும் முன்னே மோசேயை கர்த்தர் கண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல மோசேயை தகர்க்கத்தக்கதாக ஒரு பட்டயம் எழும்பி வருகிறது. சிறு குழந்தைகளை எல்லாம் நைல் நதியில போட வேண்டும், ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் பலப்பட்டு வருகிறார்கள் என்று அறிந்து அப்படி பிறந்த குழந்தைகளை எல்லாம் நைல் நதியில போட்டு கொல்லுகிறதற்கான ஒரு பட்டயம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த பட்டயம் கடந்து வரும்போது அந்த பட்டயத்திற்கு கர்த்தர் மோசேயை விலக்கி அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது இப்படி அந்த வாசிங்க அந்த வசனத்தை. அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அதன் மேல் இரக்கமுற்று. நாம் பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் இரக்கம் பெற்றது. அல்லேலூயா. இரக்கம் பெற்று பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. அதான் நம்முடைய செய்தி. அல்லேலூயா. வனாந்தரத்திலிருந்து ஒரு செழிப்பான நேரத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு போக சித்தம் கொண்டிருக்கிறார். இங்க மோசேயை குறித்து தான் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. மோசேயை கொண்டு இந்த ஜனத்தை விடுவிக்க வேண்டும், ஒரு பெரிய தலைவனாக கொண்டு வர வேண்டும். ஆனால் அதை அறிந்த சாத்தான் அந்த மோசேயை சிறு வயதிலேயே பட்டயத்தால் கொல்லத்தக்கதாக, நைல் நதியில போட்டு கொல்லத்தக்கதாக ஒரு திட்டத்தை போடுகிறான். ஆனால் அந்த திட்டத்தை கர்த்தர் முறியடிக்கிறார். எப்படி? அவர் எந்த வீட்டிலிருந்து திட்டம் வந்ததோ அதே வீட்டிலிருந்து அந்த ராஜகுமாரத்திக்கு ஒரு இரக்கம் அந்த பிள்ளை மேல் கிடக்க செய்கிறார். அல்லேலூயா. அந்த பிள்ளை, அது மேன்மையான வசனம். அந்த வசனத்தை தியானிக்கும் போது யார் அந்த இடத்துல யாரை நசுக்க வேண்டும், யாரை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே இடத்திலிருந்து, அதே வீட்டுக்குள் இருந்து அதே நபருக்கு இரக்கத்தை கிடைக்க செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப அந்த பட்டயம் அந்த நைல் நதியில விட வேண்டிய அந்த மோசே அதே வீட்டுக்குள்ளாக வளர்க்கப்படுகிறான். அல்லேலூயா. அற்புதமாக அவனை கொண்ட பட்டயத்திற்கு மீட்ட அந்த மோசே. அல்லேலூயா. அந்த இடத்துல மோசேயை எப்படி தப்புவிக்கப்படுகிறார்? அந்த வீட்டுக்குள்ள வளர்த்தி அப்படியே ஒரு அவளை சகோதரி மிரியாம் காணவும், அதே தாயின் மூலமாக பால் கொடுக்கவும், அந்த பால் கொடுத்து வளர்த்துறதற்கு இவர் அது பார்வோனின் குமாரத்தி அதற்கான பிரதிபலனையும் கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல கர்த்தர். அல்லேலூயா. அதிசயமான கர்த்தர். சட்டம் என்ன?
இந்த பிள்ளை கொல்லப்பட வேண்டும், பட்டயத்தினால் வீழ்த்தப்பட வேண்டும், இதோட இவன் அழித்து விட வேண்டும் என்ற திட்டத்தை கர்த்தர் எப்படி உடைக்கிறார்? அந்த வீட்டுக்குள்ளேயே, அல்லேலூயா, அந்த வீட்டுக்குள்ளேயே வளர்த்தி அதே தாயின் மூலமாக பால் குடித்து வழக்க பண்ணி அதற்கு பிரதிபலனையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி பட்டயத்திற்கு மீட்கப்பட்ட ஜனம் நடத்த இன்னொரு ஜனம், இப்படி மோசே இப்படி இருக்கிறார். இன்னொரு புறமாக இந்த இஸ்ரவேல் ஜனம் அந்த பார்வோனின் அடிமைத்தனத்துக்குள் சிக்கி இருக்கிறது. கர்த்தர் விரும்புகிறார் இந்த ஜனத்தை மீட்க வேண்டும். இந்த ஜனத்தை நான் தன்னுடைய தேசமாக அந்த ஏதேனுக்குள், கானானுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தேவ திட்டம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த ரெண்டையும் சேர்க்கிறார். அந்த மோசேயை பட்டயத்துக்கு தப்புன அந்த மோசே, அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல நசுக்கப்பட்டிருக்கிறார்கள். செய்கிற வேலைக்கு கூலி கிடைக்கல, வைக்கோல் கூட கொடுக்கல, உணவு கூட சரியா கொடுக்கல. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபுறம் நசுக்கப்பட்டிருக்கிறார், பட்டயத்தில் மாண்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி ஆண்டவர் எங்க கொண்டு வருகிறார்? கானானுக்கு நேராக கொண்டு செல்ல இவனை தலைவனாக்கி ஒரு ஜனத்தை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. பட்டயத்திற்கு தப்பி இரக்கம் பெற்றவர்கள் தான் இந்த ரெண்டு கூட்டரும். அல்லேலூயா. நம்ம உள்ள அநேகர் பலவிதமான சூழ்நிலை என்றோ மாண்டிருப்போம், என்றைக்கோ தகர்க்கப்பட்டிருப்போம் சாத்தானால். கர்த்தர் கிருபையால் 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 ஒவ்வொரு என்னுடைய சூழ்நிலையில் 100% இது உண்மை. என்றைக்கோ நான் மாண்டிருப்பேன், கிருபையால் பட்டயத்திற்கு தப்புவித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இன்றும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது பட்டயத்துக்கு தப்புவிக்கப்பட்ட நாம் சில நேரம் வனாந்தரத்துக்குள் போயே ஆக வேண்டும். அந்த வனாந்தரம் நம்மை ரூபாந்தரப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. அந்த பட்டயத்திற்கு தப்பி இரக்கம் பெற்று வனாந்தரத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்துகிற அனுபவம் தான் அநேகருக்கு காணப்படும். அப்ப நாம் ஏன் இந்த வனாந்தரம் என்று கேள்வி கேட்க கூடாது. அல்லேலூயா. ஏன் இந்த வனாந்தரம்? என்றோ ஆண்டு போக வேண்டிய நம்மை அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்தது, அதனால் நம்மை நடத்துகிறார். ஏன்? அந்த அவருடைய லட்சியம் என்ன? ஏதேனுக்குள்ளாக நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. மாண்டு போக வேண்டும், அதை நாம் மறந்து விடுகிறோம். இப்ப கண்ணுக்கு முன்னாக நிற்கக்கூடிய பிரச்சனைகள், கண்ணுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய வனாந்தர அனுபவங்களை எல்லாம் பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் சோர்வுற்றவர்களாக, சோர்ந்து போனவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. 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 இன்னும் 2 அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரு அல்லேலூயா கூட. அல்லேலூயா. அப்ப கடைசி ஆள் கூட எழும்பியாச்சு. அல்லேலூயா. சரி, அப்போ வனாந்தரத்துக்கு, இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் கொண்டு போகிறதற்கு இந்த மோசேயை, பட்டயத்துக்கு தப்பின மோசே, அந்த பார்வோனின் அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்த அந்த ஜனத்திலிருந்து தப்புவித்த 2 பேரையும் கூட கர்த்தர் பிரித்தெடுத்து எங்க கொண்டு போக சித்தம் கொண்டிருக்கிறார்? கானானுக்கு நேராக கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பட்டயத்துக்கு தப்பின இன்னொரு மனிதனை கூட பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 4வது வசனமும் 14வது வசனத்தையும் വാசிங்க. താനോ മരുഭൂമിയിൽ ഒരു ദിവസത്തെ വഴി ചെന്ന് ഒരു ചൂരച്ചെടിയുടെ തണലിൽ ഇരുന്ന് മരിപ്പാൻ ഇച്ഛിച്ചു. ഇപ്പോൾ മതി യഹോവേ, എന്റെ പ്രാണനെ എടുത്തുകൊള്ളണമേ. നമുക്ക് അടുത്ത വസനം 2வது வாசிப்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இங்க ஒருத்தன் சொல்லுகிறான். அல்லேலூயா. யாரு? எலியா. அல்லேலூயா. எலியா ஒரு பெரிய சம்பவம். கர்த்தரே தேவம் என்று சொல்லி வைராக்கியமா நின்ற இந்த எலியாவின் வாழ்க்கையில் போதும் என்றதான ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது. போதும் அப்பா, போதும் 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 என்று சூழ்நிலை கடந்து வருகிறது. அந்த 14வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். ஏன் இவன் வனாந்தரத்தில் போய் ஒளிக்கிறான்? இவன் அநேக தீர்க்கதரிசிகளை, கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நின்றவர்களை கொண்டு போட்டார்கள் பட்டயத்தில். இவன் மட்டும் தப்புவித்து வந்து நிற்கிறான். ஆனால் ஒரு நாட்களில் வைராக்கியமாக நின்றவன் இந்த எசபேல் ராணியிடத்தில் வந்து நின்று அவளுக்கு கையில சாகிறதை விட ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். இவன் யார்?
எலியா பட்டயத்துக்கு தப்புவித்தவன். அவனை போல உன்னதர்கள், படித்தவர்கள் அநேகர், அவனை போல தீர்க்கதரிசிகள் மாண்டு போனார்கள். ஆனால் யார் மீதி இருக்கிறா? எலியா மட்டும் மீதி இருக்கிறார். இதுதான் பட்டயத்துக்கு தப்புவித்தவர். அல்லேலூயா. நம்மை போல சம வயதோடு அநேகர் நாட்கள்ல இல்ல, அநேகர் கிருபைக்குள்ள இல்ல, அநேகர் பாவ வழியில் இருக்கிறார்கள். கிருபையால் நாம் தப்பிக்கப்பட்டோம். பட்டயத்திற்கு மீண்டவர்கள் நாம் ஞாபகம் இருக்க வேண்டும். அதான் சொல்ல வருகிறேன். பட்டயத்திற்கு தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் நாம். நம்முடைய குலமகிமையோ கோத்திரமோ அல்ல நீங்களும் நானும் இங்கே இருக்கிறது. கிருபையால் நான் ஒருவன் மட்டும் மீதி. எப்படி என்ன அவனுக்கு சொல்ல தெரியல மீதி. ஆனா அது பாருங்க, ஆண்டவருடைய வழி 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கும் வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது யேசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதுக்கு சரியாகவும். போதும், நீங்கள் வசனத்தை இந்த 19ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். இங்க யெசபேல் ஒரு வீராப்பு சொல்ற, நாளை இந்த நேரத்துல உனக்கு தலையை எடுத்து பட்டயத்துல நீயும் சாக போறேன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. சூழ்நிலை வேற மாதிரி இருக்கிறது. மற்றவர்களை கொன்றது போல உன்னையும் சாக போகிறேன் என்று சொன்னால் இவளால ஒன்றுமே பண்ண முடியல. அவளை தூதன் அந்த எலியாவை தூதன் போய் தட்டி எழுப்பி அந்த அடையை கொடுத்து 2 முறை தட்டி எழுப்பி அதை சாப்பிட வைத்து நடக்க வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். 40 நாட்கள் நடந்து அவன் கடந்து செல்கிறான். அந்த எலிசாவை காண்கிறான், ஊழியத்தை நிறைவேற்றுகிறான். இவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. இதுதான் பட்டயத்துக்கு தப்பின ஜனம் வனாந்தரத்துக்கு நேராக. அல்லேலூயா. பட்டயத்துக்கு தப்பி அவன் வனாந்தரத்தில் ஒளித்துக் கொள்கிறான். அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. அல்லேலூயா. பெரிய விசுவாசம் நம்மளை போல நம்ம எல்லாம் வசன அறிவுகள் அதிகம் இருந்தாலும் நமக்கும் பல சோர்வுகள். பட்டயம் கடந்து வரும், கிருபையால் நான் தப்புவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆபத்துகள் கடந்து வரும், கிருபையால் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். என்றோ மாள வேண்டிய நம்மை கர்த்தர் இன்று உயிரோடு வைத்திருக்கிறார். அந்த பட்டயத்திலிருந்து தப்புவித்திருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரமான சூழ்நிலை வரும்போது போதுமாண்டவரே ஏன் எனக்கு இந்த கேள்வி கேட்க கூடாது? அல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறேன்? வனாந்தரம் அது ஒரு இடத்திலிருந்து பட்டயத்திற்கு நம்ம அழிவிலிருந்து விலக்கி கொண்டு வந்த இடம். அந்த இடத்துல நம்முடைய இரக்கம் கிடைக்க வேண்டிய இடம். அந்த இடம் நமக்கு ரூபாந்தரப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. இந்த பட்டயத்திலிருந்து தப்புவித்த இந்த எலியாவை போல ஆண்டவருக்கு வைராக்கியமாக நின்றவன், ஜெபித்து மழை வருதான்னு பாடு முழங்கால் மடித்து ஜெபித்தவன், மற்ற தேவர்களுக்கு எல்லாம் சவால் விட்டவன். ஆனால் சோர்ந்து போகிறான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் இந்த வனாந்தரமான அனுபவத்தை பார்க்காமல் எதை பார்க்க வேண்டும்? நான் ஒருவன் மட்டும் தப்பி வந்தேன், அல்லேலூயா, கிருபையால் நிற்கிறேன் என்றுதான் அந்த வைராக்கியம் நமக்குள் இருக்கும்போது அந்த வனாந்தர பாதைகள் நமக்கு லகுவாக தோன்றும். அல்லேலூயா. வனாந்தரம் யாரையும் தகர்க்கிறதற்காக அல்ல, அது பணிகிறதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12 முதல் வாசிங்க. 12 முதல் வாசிங்க. விடியற்காலம் ஆனபோது யூதர்கள் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை. ஆமா, இங்க ஒரு கூட்டர் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை செய்யும் அளவும் நாங்கள் புசிக்க மாட்டோம் குடிக்க மாட்டோம் என்று சபதம் எடுக்கிறார்கள். யார? தேவ மனிதனை. அவனை கொல்லாம நாங்க புசிக்க மாட்டோம் குடிக்க மாட்டோம் என்று சபதம் எடுக்கிறார்கள். இவனை அரெஸ்ட் பண்றாங்க, கைது பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அவனை தொடக்கூட முடியவில்லை. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. 11வது வசனம் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று இங்க ஒரு சாரார் 40 பேர், அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்தா 40 பேர் சேர்ந்தாகும் அந்த இவனை கொலை செய்ய வேண்டும் என்று. 40 பேர் தானே? ஆமா. 13வது வசனம். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமா இருந்தார்கள். அது வாசிங்க அடுத்த வசனம். அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியாக ஒரு சாரார் நிற்கிறாங்க. கர்த்தர் பவுலின் அருகே நின்று. அல்லேலூயா. சோதனை உலகத்துல மனிதன் யாரு எதிர்த்து நின்றாலும் நாம் எப்படியோ தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகள் குடும்பத்தில் நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் வந்தது, உலகமே எதிர்த்து நின்றது. ஆனால் நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்?
கர்த்தர் நம் அருகில் இருந்து, அல்லேலூயா, பவுலே திடன்கொள், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், வசனத்தினால் திடன்படுத்தி இருக்கிறார், வாக்குத்தத்தங்களினால் திடப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். பவுலே திடன்கொள், அல்லேலூயா. நீ எப்படி இருக்க வேண்டும்? திடன்கொள். உன்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல நீ ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ எப்படி எருசலேம்ல சாட்சி கொடுத்தியோ, பிரசங்கம் பண்ணினியோ, அதே போல ரோமாவிலும் பிரசங்கம் பண்ண வேண்டும். இங்க ஒரு செட் 40 பேர் சொல்றாங்க, இவனை கொலை பண்ணினா தான் நான் தண்ணியே குடிப்பேன்றாங்க. கர்த்தர் எவ்வளவு அதிசயமாக வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. விட்டாரா அந்த கடைசி வசனத்துல அந்த 23ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 39வது வசனம் இப்படி சொல்கிறது, மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசுவை பற்றின விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. தண்ணி குடிக்காம இருந்தவங்க தண்ணி குடிக்காம செத்தே போயிருப்பாங்க. ஆனால் பவுலை தகர்க்கலாம் என்று பட்டயத்திற்கு தப்பின பவுல் மறுபடியும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு மனாந்தர அனுபவங்கள் எல்லாம் கடந்து வந்தது. அல்லேலூயா. அப்ப நம்மில் அநேகர் இந்த வனாந்தரத்தின் ஊடாக கடந்து செல்கிறவர்கள் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் பட்டயத்திற்கு தப்பிவித்தவர்கள். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் இதற்கு முன்னாக தகர்க்கப்பட வேண்டியவர்கள். அல்லேலூயா. வனாந்தர பாதை கர்த்தர் தேடி எடுத்து கொண்டு வருகிறார். வனாந்தரத்தில் போக வேண்டும் என்று வாஞ்சைப்படுகிறார். படகேறி வனாந்தரத்துக்கு போகிறார் அவர். ஏனென்றால் வனாந்தரம் தான் நம்மை உருவாக்குகிற இடம். அல்லேலூயா. வனாந்தரம் நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் இவ்வளவு தூரம் 11 நாட்கள் போக வேண்டிய அந்த பிரயாணத்தை இந்த 40 வருடம் கர்த்தர் அதிசயமாக அற்புதமாக வழி நடத்தி கொண்டு வந்து, அவர் சில களைகளை எல்லாம் எடுக்கணும், நேரே தூக்கி எடுத்து கொண்டு போய் அங்க வைக்கிறது அல்ல தேவ திட்டம். அல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கக்கூடிய பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானதை கொடுக்க வேண்டும். நம்மை ரூபாந்தரப்படுத்துகிற இடம்தான் இந்த வனாந்தரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கை நாட்களில் ஒரு நபர் ஒரு சாட்சிப்படி ஒரு சாட்சியில் ஒரு நபர் சொன்ன சம்பவத்தை கேட்கிறேன். ஒரு பையன் மிகவும் ஆசைப்பட்டு, அப்பா எனக்கு பைக் வேணும்னு சொல்லி ஒரே ஆசைப்பட்டு அவர் ஒரு மேக்ஸ் 100 ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன பைக்கு, பயங்கரமான அழுது ஒப்பாரிச்ச பைக். அவன் பைக்கில் போயிட்டு இருக்க டைமில் கை தட்டி இந்த இடம் உடஞ்சி போச்சு. ஒரு பைக்கை ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணும்போது கை தட்டி இந்த இடத்த உடஞ்சி போச்சு. இவன் அப்பா கூப்பிட்டு, அப்பா எனக்கு இந்த பைக்கே வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா பையன் தப்பிச்சேன்ப்பா, நான் ரஷ்டப்பட்டேன், கையோட முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு இருக்கவும் பையன் சொன்னானா, அப்பா இந்த பைக் இல்லை, இந்த பைக்கு ஸ்லோவாக போனதுனாலேயாக்கும் என்னை கை தட்டிச்சு, எனக்கு 180 cc உள்ள ஒரு பெரிய புல்லட் வாங்கி தரணும். ஏன்னா அப்படின்னு இதுக்கு முன்னாடி இதுக்கு இடையிலோடி நான் போயிருப்பேன். அந்த தகப்பனார் நொந்து போனாராம். அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தருக்கு தெரியும் நமக்கு எது எப்போ தர வேண்டும், எந்த பாதையில் நம்ம என்னதான் நிலவழிச்சாலும் சரி, எவ்வளவுதான் உபவாசம் இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த பாதையை விட்டு மாற்ற மாட்டார். ஏனென்றால் அந்த பாதையை அனுமதித்தால் நமக்கு வர வேண்டிய ஆபத்துகள், நமக்கு வர வேண்டிய பல பாதைகள், பல தந்திரங்களை கர்த்தர் முன்னறிகிறவர். அல்லேலூயா. அதனால் ஏன் சொல்ல வருகிற அந்த வனாந்தர பாதையில தொடர்ந்து நாம் இருக்க காரணம், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்மை அவருக்கு வேண்டும் என்று அவர் பட்டயத்துக்கு விலக்கி தப்புவித்து இந்த பாதையிலோடு கொண்டு போகிறார். லட்சியம் எல்லாம் எங்க? கானானுக்குள் கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு கெஞ்சினாலும் கூத்தடிச்சாலும் கர்த்தர் நம்ம தகப்பனார் செய்கிறது போல, நம்மை போன உலக மனிதன் தகப்பன் செய்கிறது போல அவர் தவறு செய்ய மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானதை அவர் சித்தமான நேரத்தில் கொடுப்பார். கர்த்தர் நமக்கு வனாந்தரத்தை வாக்கு பண்ணினார், ஏதேனை வாக்கு பண்ணினார். ஏதேன் நிச்சயம், எந்த சந்தேகம் இல்லை, வாக்கு தத்தங்கள் நமக்குரியது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதுவரைக்கும் நம்மை சீர்படுத்துகிறார், சரிப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த எலியாவை யாரும் தகர்க்க முடியல. இவன் மரணத்தில் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. மற்றவர்கள் நினைத்தால் உண்டு, நமக்கு உயிரையோ நமக்கு தலையோ யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் கர்த்தருடைய கரங்கள் இருக்கிறது. பிரசங்கியில் ஒரு வசனம் எப்படி சொல்கிறது? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு.
பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இப்படி காலத்தை பற்றி சொல்லிட்டு கடைசி 11வது வசனம், அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வனாந்தர பாதை செய்யும் போது கர்த்தர் ஒரு அழுகை வைத்திருந்தால் ஒரு களிப்புண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நட ஒரு காலம் இருந்தால் நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. மரணத்திற்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருப்பார். அதற்கு முன்னதாக உலக மனிதனோ சாத்தானோ யாரும் நம்மை தகர்க்க முடியாது. சோ வனாந்தர பாதை கடந்து வரும்போது கர்த்தர் நம்மை வனாந்தரத்தின் ஊடாக நடத்துகிறார் என்பதை புணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக? இரக்கத்தை பெறும்படியாக. இரக்கத்தை பெற்றார்களா? வனாந்தரத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போகிறார்கள். ஜனங்கள் எல்லாம் அவருக்கு பின்னா கடன் செல்கிறார்கள். எதற்கு? சுவிசேஷத்தை கேட்க. 4 நாள் வனாந்தரத்தில் பிரசங்கத்தை கேட்டு எல்லாம் சோர்வடைந்தார். சீஷர்கள் சொல்கிறார்கள், இது வனாந்தரம், இவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றுமில்லை, இவர்களை அனுப்பிவிடும். ஆண்டவர் சொல்றார், நோ 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 நோ, வேண்டாம், அனுப்பாதீங்க. அவர்களுக்கு நான் திருப்தியாக அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் வசனத்தை கேட்க வந்தவர்களுக்கு 5000 புருஷர்களை 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு போஷித்த சரித்திரம் எனக்கெல்லாம் தெரியும், நமக்கு தெரியும். அல்லேலூயா. வனாந்தரத்தில் போஷிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தாரா இல்லையா? செங்கடலை பிளந்து அல்லேலூயா அருமையாக வழிநடத்தி மன்னா தூதர்கள் உண்ணும் உணவால் போஷித்து கால்களுக்கு செருப்பு தேய்ந்து போகாதபடி, வஸ்திரம் பழக்கமாகாதபடி, அதிசயங்களை உணர பண்ணும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக, அதிசயம் செய்கிற தேவன் நான் என்று நிரூபிக்கும்படியாக வனாந்தரம். அல்லேலூயா. அந்த வனாந்தர பாதையில் கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கத்தை பெரும்படியாக தன் வனாந்தரத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். பல இழப்புகள் வரும்போது, பல சூழ்நிலைகள் வரும்போது, நம்ம பல நேரங்களில் ஏன் 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 எனக்கு கேள்வி கேட்கிறோம். நானும் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த கேள்விகள் கேட்க கூடாது என்று சொல்ல வருகிறேன். வனாந்தரத்திற்காக நன்றி செலுத்த நம்மால் முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த பாதையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்றோ தகர்க்கப்பட வேண்டிய நம்மை ஒரு மறுபடியும் ஒரு கானானுக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். அல்லேலூயா. நம்முடைய வசனம், வாக்குத்தத்த வசனம், வனாந்தரத்திலிருந்து ஏதேனுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. வனாந்தரத்திலிருந்து ஏதேனுக்கு நேராக கொண்டு போகிறார். யாத்திரையாகவும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த புலம்பினதை பார்க்க முடியும். வாசிங்கள். யாத்திரையாகவும் 14:11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா, வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இங்க கேக்குறாங்க, இவ்வளவு அதிசயமாக அற்புதமாக வழி நடத்தின அந்த அந்த ஆண்டவரை மறந்து மோசேட்ட புறப்புறுக்கிறாங்க. என்ன புறப்புறுக்கிறாங்க? எங்களை இங்க கொல்லவா கொண்டு வந்தீங்க, நாங்கள் அங்கே எங்களுக்கு கல்லறை இல்லையா என்று கொண்டு வந்தோம். எவ்வளவு அதிசயத்தை கண்ட ஜனங்களும் அந்த சின்ன வனாந்தரமான சூழ்நிலை வரும்போது தங்களை நாங்கள் பெறுபெறுக்கிறார்கள். அல்லேலூயா. இதனால் அந்த ஜனங்கள் அந்த கானானை காண முடியாமல் போய்விட்டது. அல்லேலூயா. நம்முடைய எச்சரிப்பாக கருதி கொள்ள வேண்டும். சில சூழ்நிலைகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது பிறுபிறுக்காதபடி, கர்த்தரை கேள்வி கேட்காதபடி, கர்த்தரிடத்தில் அந்த அன்பை குறைக்க கூடாது. அல்லேலூயா. அவரை இன்னும் ஆழமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தன் நேசிக்கிறவனை சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை கர்த்தர் சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளை தான் நம்ம சிக்ஷிப்போம். அடுத்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் எப்படி போனால் நமக்கு கவலை இல்லை. நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்கள் போகிற போர்க்கல விடலாம். ஆனால் கர்த்தரை சிக்ஷிக்கிறவர்கள் எல்லாம் வனாந்தரத்தில் போக வேண்டிய அனுபவம் தான். இந்த சிக்ஷைகள் வரும்போது நம்மை நாம் ஒன்று நிதானித்துக் கொள்ள வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பினது போல புலம்ப நாம் நம்மை அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15 முதல் வாசிங்க. அந்த வனாந்தர பாதை எதற்காக என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் மலையாளம் ஆவர்த்தனம் 8:15 முதல் 18.
உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னுடைய பின் நாட்கள், இனி வருகிற நாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி அங்க எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்த முடியுமோ அந்த வனாந்தர யாத்திரையில் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து சுத்த பொன்னாக மாறுறது வரைக்கும் சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் பயங்கரமான கொடிய ரெண்டு கால் சிங்கம் போல இருக்கிற மனித மிருகங்கள், பலவிதமான சூழ்ச்சிகள், கொள்ளிவாய் சர்ப்பங்கள், கொட்டுகிறது போல உள்ள வார்த்தைகள், குத்துகிறது போல வார்த்தைகள், நெருக்கங்கள் நிறைந்த இந்த வனாந்தரமான வாழ்க்கையில் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். எவ்வளவு அதிசயமாக நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பல அற்புதங்களை நாம் கண்டிருக்கிறோம். பாசிபிலிட்டி இல்லாத இடங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட சில நோய்கள், சில பலகீனங்கள், பல கஷ்டங்கள் எல்லாம் பாறையில் இருந்து தண்ணீர் வருகிறது போல சூழ்நிலைகள் உங்களுக்கு மேலும் கத்த அதிசயத்தை செய்தார். அதெல்லாம் மறந்து உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உங்கள் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் அல்லேலூயா. அப்ப அந்த வனாந்தரத்தில் உள்ள அந்த வாழ்க்கை நாம் மறக்க கூடாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. வனாந்தரம் நாம் எங்க போறோம்? கானானுக்கு போறோம். வனாந்தரம் கர்த்தர் அனுமதித்த வனாந்தரம் தான் கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. பட்டயத்திற்கு தப்பி இந்த வனாந்தரத்தில் கிருபை பெறும்படியாக, இரக்கம் பெறும்படியாக வந்தோம். இந்த இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு நம்மை சீர்படுத்தி சரிபடுத்தி எங்க போறோம்? கானானுக்கு நேராக ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை அறியாத விதத்தில் இந்த எதிர்த்து வந்த சேனையெல்லாம் செங்கடலில் தகர்த்து, பாறைகளில் இந்த தண்ணீரை திறந்து, தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்து, அதிசயமாக அற்புதமாக மேக ஸ்தம்பங்களினாலும் அக்னி ஸ்தம்பங்களினாலும் போஷித்து வழி நடத்தி வந்த அந்த கர்த்தரை மறக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மறதிக்காரங்க. இன்னைக்கு உள்ளது ஞாபகம் இருக்கும். 15 வருடம் முன்ன நான் எப்படி இருந்தேன், என்னுடைய வீடு எப்படி இருந்தது, நான் எப்படி இருந்தது, நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. தகுதி இல்லாத என்னை கர்த்தர் கிருபையா இப்படி ஒவ்வொரு நாள் நினைத்து பாருங்க. 15 வருஷம் முன்ன, 20 வருஷம் முன்ன நாம் சாப்பிட்ட உணவு என்ன, இப்ப நம்ம என்ன சாப்பிடுறோம், இதற்கு நம்ம என்ன செய்தோம், யோசித்து பார்த்தால் அதிசயம். அல்லேலூயா. அந்த கிருபையால் கர்த்தர் கொண்டு வருகிற அந்த நடத்தி அந்த வனாந்தர பாதையில் கர்த்தர் கொண்டு வருகிறதை நினைத்து வாசிங்கள். தொடர்ந்து 18வது வசனம். என் சாமர்த்தியமும் 17வது வசனம். என் கைப்பலனும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எங்க போக போகுது? கானானுக்கு போக போகுது. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை, கிருபையை, இரக்கத்தை யார் கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு தந்த சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கு நிறைவேற்றத்தான் போகிறார். அதற்கு என்ன கடந்து வந்த அந்த வனாந்திர யாத்திரையை மறக்க கூடாது. அல்லேலூயா. எந்தெந்த இடங்களெல்லாம் சோதனையினால் சிக்கணுமோ, எந்தெந்த இடங்களெல்லாம் அடிபட்டமோ, எந்தெந்த இடங்கள் நெருக்கப்பட்டமோ, எந்தெந்த பலகீனங்கள் நம்மை தகர்க்க வேண்டி இருந்த தகர்க்கிறதுக்கு அனுமதிக்கிற கர்த்தர் அல்ல. அந்த சோதனைகள் மேலாக அப்படியே நடக்க பண்ண கர்த்தர். அல்லேலூயா. சோதனைகள் பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. சோதனைகள் பல விதமான படிப்பினைகளை நமக்கு சொல்லி தருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு சோதனையே வராத போனா அது கேள்விக்குறி. ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம்னு வைங்களேன், எக்ஸாமே இல்லைன்னு வைங்க, 1ஆம் கிளாஸ் முதல் கண்டினியூஸா பாஸ், என்ன நினைப்ப? சந்தோஷப்படுவே இல்லையா? எக்ஸாமே இல்லை, சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் பிள்ளைகள் எல்லாரும். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். எக்ஸாம் இருந்தால் தான் ஒரு பரீட்சையில் பாஸ் ஆகி அடுத்தடுத்த வகுப்புக்கு அந்த பரீட்சை வரும், பாஸ் ஆக வேண்டும், பரீட்சை வேணும், அதுக்கு மேலே வரும். இப்படி வந்தால் மட்டும்தான் அந்த உன்னத இடங்களில் வந்து நிற்க முடியும். நான் மினிஸ்டருக்கு பிள்ளை, எனக்கு எக்ஸாமே வேண்டான்னு சொல்லி ஒருத்தன் இருந்தா அவனுக்கு மேலே வர முடியாது. அல்லேலூயா.
அல்லேலூயா, இல்ல வேற ஏதோ அப்படிதான் இருக்க முடியும். இப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை அனுமதிக்க பரீட்சைகள், அந்த பரீட்சைகள் எல்லாம் முதல்ல சொன்னேன், அதை எல்லாம் எடுத்து பேச நேரமெல்லாம் நமக்கு வருகிற எல்லாம் வனாந்தரமான சூழ்நிலைகள். இந்த வனாந்தர சூழ்நிலைகள் கர்த்தர் நம்மை கைவிடாது பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்கிறது, ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாம் இதை சொல்கிற போது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமையை மேகத்திலே காணப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய வனாந்தர யாத்திரையில் கர்த்தருடைய மேகம் இருக்கு. வனாந்தரில் நாம் தனித்து விடுகிறவர் அல்ல நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஆகாரை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆகார் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் அந்த ஆகாரை தனித்து சந்ததியோடு சேர்த்து வனாந்தரத்தில் விடுகிறார். கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் நீருறவை திறந்து கொடுத்த கர்த்தர். அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. வனாந்தரத்தில் நாம் நினைக்கலாம், யாரும் இல்லை எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு தூக்கி எடுக்கிறதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை மாறும். ஆமென் சொல்ல முடியுமா? இந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். இன்னும் சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர் வரைக்கும் ஆமென் வரல. கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் மாற்றுவார். இந்த வனாந்தரம் ஏதேனாக மாறும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க யாராவது சொன்னா நான் 100 தடவை ஆமென் சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வனாந்தரம் சூழ்நிலைகள் நிச்சயமாகவே மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒவ்வொன்றும் நமக்கு செய்கிறதெல்லாம் நன்மைக்கு. அந்த வனாந்தரத்தில் அவருடைய மேக மகிமை பின்னாடி இருக்கு, வனாந்தரத்தில் கூட இருக்கு. நம்ம விட்டு வருகிற கர்த்தர் அல்ல நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஓசியா 13ஆம் அதிகாரம் 4-5 வசனம் இப்படி சொல்கிறது. 5வது வசனம், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். அந்த 4-5 மலையாளத்தில் വാസിங்க. 4-5. ഓസിയാവും 13:4-5. ഞാനോ മിസ്രൈം ദേശം മുതൽ നിന്റെ ദൈവമായ യഹോവയാകുന്നു. എന്നെ അല്ലാതെ വേറൊരു ദൈവത്തെയും നീ അറിയുന്നില്ല. ഞാനല്ലാതെ ഒരു രക്ഷിതാവ് ഇല്ലല്ലോ. ഞാൻ മരുഭൂമിയിൽ ഏറ്റവും വരണ്ട ദേശത്ത് തന്നെ നിന്നെ മേയിച്ചു. അവർക്ക് മേച്ചൽ ഉള്ളതുപോലെ അവർ മേഞ്ഞ് തൃപ്തരായപ്പോൾ അവരുടെ ഹൃദയം ഉയർന്നു. അതുകൊണ്ട് അവർ എന്നെ മറന്നു കളഞ്ഞു. தமிழ் 5வது வசனம் இப்படி சொல்லுங்க, நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. வனாந்தரத்தில் நம்மை அறிகிற தேவன். பலருடைய வாழ்க்கையில வனாந்தரமான சூழ்நிலை வந்தது நிமித்தம் ஆண்டவருக்குள் வந்தவர்கள் உண்டு. நோய்கள் நிமித்தம் ஆண்டவர்கிட்ட, பிரச்சனைகள் நிமித்தம் ஆண்டவர்கிட்ட, கடன் பாரங்கள் நிமித்தம் ஆண்டவர்கிட்ட, இப்படி வனாந்தர பாதையை கூட கர்த்தர் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தரை வனாந்தரத்தின் பாதையில் போகும்போது கர்த்தரை அறிந்தவர்களும் உண்டு. அதனால் தான் வந்த வனாந்தர பாதை. அல்லேலூயா. அப்ப நாம் கேட்டோம், இந்த வனாந்தரமான பாதையில் நாம் அநேகர் இருக்கிறோம். என்னோட சேர்த்து அநேகர். சபைக்கும் வனாந்தரமான சூழ்நிலையில் உண்டு, குடும்பங்களில் உண்டு, எல்லா பிரச்சனைகளும் எல்லா குடும்பத்திலும் உண்டு. அப்படி வனாந்தரமான சூழ்நிலை வரும்போது ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், என்றைக்கோ நான் பட்டயத்திற்கு மாள வேண்டியவன், நான் என்றோ இல்லாமற் போக வேண்டியவன், என்னை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டிய சோதனை வந்தது. கர்த்தர் கண்டு தூக்கினார். அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே மோசேயை கண்ட கர்த்தர் சோதனை வந்த போது கூட, அந்த பட்டயத்துக்கு தப்ப வேண்டிய நேரத்தில் கூட அந்த குடும்பத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்து, அவன் மட்டுமல்ல பட்டயத்துக்கு தப்பி வனாந்தரத்தில் ஜனத்தை மீட்க போனது, அந்த ஒரு பெருங்கூட்டத்தையே மீட்க கர்த்தர் மோசேயை பிரயோஜனப்படுத்தினது போல இந்த நாட்களில் பலவிதமான சூழ்நிலைகளை திரும்பி பார்த்தா ஞாபகம் வரும். அந்த அபகடம், இந்த ஒரு ஆக்சிடென்ட், எனக்கெல்லாம் நிறைய அபகடங்கள் மெமரியில் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் நம்மை அந்த என்றைக்கோ வீழ வேண்டிய நம்மை தூக்கி தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சின்ன வனாந்தரமான யாத்திரைகள் வரும்போது முறுமுறுக்காதபடி, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல பிறப்பிருக்காதபடி, ஏன் என்று கேள்வி கேட்காதபடி, அந்த வனாந்தர பாதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு வைராக்கியமாக கர்த்தரை மட்டும், இந்த வனாந்தரத்தில் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று வைராக்கியமாக முழங்கும் போது இந்த ஏலியாவை தகர்க்கிறதற்கு வந்த அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற அந்த யெசபேலாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால், சின்ன சின்ன பக்கத்தில் சின்ன சின்ன பலகீனங்கள் குடும்பத்தில் வருகிறது, பக்கத்தில் சின்ன சின்னதெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. வனாந்தர போல இருக்கலாம், எல்லாம் மாற்றுங்கள், அது கானானாக கர்த்தர் நமக்கு மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப வனாந்தரம் நமக்கு சொல்லி தருகிற 2-3 காரியங்கள். ஒன்று,
கர்த்தர் அதிசயங்களை நம்மை காணும்படியாக, நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, அற்புதங்களை காணும்படியாக, அதிசயங்களை காணும்படியாக கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நம்முடைய தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுக்கும்படியாக, இப்படி செங்கலை பிளந்தார், இப்படி மன்னாவை தந்தார், இப்படி கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்தார், இப்படி என்னை போஷித்தார், வழி நடத்தினார் என்ற ஒரு அறிவை யாருக்கு கொடுக்கும்படியாக? தலைமுறைகளுக்கு கொடுக்கும்படியாக. நேரமில்லை, வசனத்தை எடுக்க நேரமில்லை. அதற்காக கர்த்தர் நம்ம எங்கேயோட வழி நடத்துகிறார்? வனாந்தரத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். இன்றைக்கு பிள்ளை குடும்பத்தில் உள்ள அநேக பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் இல்லை, தேவ அன்பில்லை. காரணம், அவர்களுக்கு இப்போ ஒரு குறையும் இல்லை. செல்ல செழிப்பாக இருக்கும்போது உண்மையான தேவ அன்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அப்பா அம்மா வருகிறாங்க, நானும் போகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. இது வராமல் இருக்கத்தான் அன்று வனாந்தரத்திலோட வழி நடத்தி படாத பாடுபட வைத்து அவர்களை கொண்டு போனார். நீ ஒவ்வொரு கல்லும் சொல்ல வேண்டும், இந்தந்த பாதையிலோட கடந்து வந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறதெல்லாம் நம்முடைய தலைமுறைகளை நாம் கர்த்தருக்கென்று, இப்படி ஒரு ஜீவனுள்ள தேவன், அதிசயம் செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சோதனைகள் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார், கர்த்தர் உன்னை தாங்குவார், கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். நீ அநேகரை வழிநடத்த வேண்டியவன் என்றெல்லாம் ஆலோசனை சொல்ல வேண்டிய பாடம் எங்க கற்கிறோம்? வனாந்தரத்தில் கற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பாடம், வனாந்தரத்தில் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறோம். மருத்துவர்கள் கைவிடுவார்கள், மனிதர்கள் கைவிடுவார்கள், கர்த்தரையே சார்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. மோசேக்கு கூட ஒன்றும் தெரியாது, நாளைக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொன்ன பிறகுதான் தெரியும். மோசேயும் கர்த்தரை சார்ந்திருந்தான், ஜனமும் கர்த்தரையே சார்ந்திருந்தது. இது சொல்லி தருகிறது வனாந்தரம். அல்லேலூயா. பிரச்சனைகள் தான். நம்ம உலகத்தில் உள்ள எதையும் ஆசிரியிக்க கூடாது, கர்த்தரை மட்டும்தான் ஆசிரியிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிற ஒரு பாடம் எங்கே இருந்து வருகிறது? வனாந்தரத்திலிருந்து. வனாந்தரம் அப்ப நல்லதா கெட்டதா? நல்லது. அல்லேலூயா. வனாந்தர பாதையை கர்த்தர் நமக்கு தந்தார். அந்த வனாந்தரத்தில் இருந்து கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறது. அல்லேலூயா. இன்னும் வனாந்தர பாதை நமக்கு அந்த எகிப்தின் ஆசை இச்சைகளை எல்லாம் அழிக்கிறதற்கு, உடைக்க வேண்டும் என்ற பாடத்தை சொல்லி தருகிறது. இவளுக்கு ஆட வேணும், மன்னா வேணும், ஆண்டவர் அதிசயமாக வழி நடத்தின எல்லாம் மறந்தார்கள். இவருடைய அந்த ஆசைகள், இச்சைகள், காளக்குட்டிகள். 40 நாள் மோசே அந்த மலையில் இருந்து அந்த பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளும் போது போகிறான். சாத்தானுக்கு இருக்க முடியல. இதுவரைக்கும் ஜாலியாக இருந்தாங்க. 40 நாள் மோசே மலையில போயிருந்து கட்டளைகளையும் திட்டங்களையும் பிரமாணங்களையும் பெற்றுக்கொள்ள போகும்போது சாத்தான் இங்க தந்திரமா கிரியை செய்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல விக்கிரகங்களை உண்டாக்குறான், வணங்குகிறான், விபச்சாரங்களுக்குள் ஈடுபடுகிறார்கள். சோதனை வருகிறது. அல்லேலூயா. சாத்தான் இந்த நாட்கள்ல நமக்கு யார் சட்டங்கள் திட்டங்களுக்குள்ள நிற்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கும் போது சாத்தானுடைய தந்திரங்கள் கடந்து வரும். ஆனால் அதெல்லாம் உடைக்க வேண்டும். ஆசை இச்சைகளுக்கு அந்த வனாந்தரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வனாந்தரமான ஒரு சூழ்நிலை வரும்போது ஏதாவது ஆசை இச்சைகள், விட வேண்டிய காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில தூர எறிய வேண்டிய காரியங்கள், ஏதாவது பாவ பழக்கங்கள், ஏதாவது உலக பிரகாரமான சாரிக்கு மேல உள்ள இச்சை, பதவி ஆசை, இல்ல பெருமைகள், குணம், அது இது ஏதோ வண்டுகள் எல்லாம், எதெல்லாம் என்னுடைய பெருமை, குடும்ப பெருமை, அந்த பெருமை, இந்த பிள்ளைகளை குறித்ததான பெருமை, எந்தெந்த பெருமை சுபாவங்கள் எல்லாம் இருக்கோ அந்த ஆசை இச்சைகளை விட வேண்டிய இடம் வனாந்தரத்தில் கற்றுக்கொண்ட பாடம் விட்டால் தான் நாம் ஏதேனுக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப ஆசை இச்சைகளை விட்டுவிட வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11. உள்ளவரே, പ്രവാസികളും പരദേശികളുമായ നിങ്ങളെ ആത്മാവിനോട് പോരാടുന്ന ജഡമോഹങ്ങളെ വിട്ടകർന്ന് ഹല്ലേലൂയ. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சையை விட்டு விலகி, ஹல்லேலூயா, வனாந்தரத்தில் கற்றுக்கொள்கிற ஒரு பெரிய பாடம், மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். வனாந்தரமான சூழ்நிலைகளுக்குள் இருக்கிறவர்கள் செழிப்பான ஒரு ஏதேனுக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் சங்கீதம் 95:7 தொடங்கி வாசிங்க. சங்கீதம் 95:7 முதல். சங்கீதம் 95:7 தொடங்கி வாசிക്കാം. அவன் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். அவர் கைக்குள்ளான ஆடுகளும். அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. வனாந்தரத்தில் கோப
போதும், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும், சோதனை நாளிலும் நடந்தது போல, சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலுக்கு அவர் பிரவேசிப்பதில்லை என்றும் என் கோபத்தில் ஆணையிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கிற நாம், அவருடைய சத்தத்தை கேட்கிற நாம், அவருடைய கோபம் ஊட்டின வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் ஊட்டுறது போல கோபம் ஊட்டக்கூடாது. அல்லேலூயா. வனாந்தரம் பாடம் கற்றுத்தல்கிற இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்தர யாத்திரை சொல்லி தருகிற ஒரு பாடம். வனாந்தர யாத்திரையில் அந்த ஜனங்கள் தேவனை கோபமூட்டினார்கள். கர்த்தருடைய தாசனான மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். வழுகி போகிற ஜனம் இப்போ ஒன்று பேசுவாங்க, அப்படி ஒன்று பேசுவார்கள். ஒருவருக்கொருவர் குறை சொல்லுகிறவர்களாக தேவனை பரீட்சை பார்த்தார்கள். சோதனை நேரங்கள் நடந்தது போல இருதயத்தை கடினப்படுத்தி விட்டிருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் செய்ததெல்லாம் அவர்களுக்கு முன்பாக அது ஒரு ஆசீர்வாதமாக இல்லை, அது அதிசயமாக தெரியாதபடி அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக வாழ்க்கைகளில் இருதய காடினத்தினால் நிறைந்திருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் அழுது புலம்பி ஆண்டோட சந்நிதியில் இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் இப்ப வசனங்களை கேட்டு 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 மன கடினத்துக்குள்ளாடி அநேகருடைய இருதயங்கள் கடந்து வந்திருக்கிறது. இந்த வசனம் எப்படி சொல்கிறது? நான் 40 வருஷமா அந்த சந்தியை அரோசித்து வழுகி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று கண்டவர்கள் வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பது என்று கோபத்தில் ஆணையிட்டேன். அல்லேலூயா. இந்த வனாந்தரம் சொல்லி தருகிற ஒரு பாடம். முறுமுறுப்புகள், புறுபுறுப்புகள், பொறாமைகள், கர்த்தருடைய தாசருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட நாம் உச்சரிக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு சின்ன அப்படி வரும்போது கர்த்தர் நம்மை வழுகி போகிற இவனை நான் தெரிந்தெடுத்ததற்காக கர்த்தர் நம்மை துக்கப்படுகிறதற்கு அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. வழுகி போகிற ஜனம் என்று கர்த்தர் நம்மை காணுகிறதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. லூக்கா 4:1-2 வசனங்கள். வனாந்தரம் பாதை சொல்லி தருகிற ஒரு 1-2 பகுதிகள். இயேசு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். போதும். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் முதல்ல பார்த்தோம். வனாந்தரத்தில் எதற்காக கொண்டு போகப்படுகிறார்? சாத்தானால் சோதிக்கப்படுகிறதற்கு. சாத்தானை ஜெயிக்கிறதற்கு ஒரு வனாந்தர பாதை நமக்கு அவசியம். பொல்லாங்கனை ஜெயித்தால் மட்டும்தான் நம்ம இந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த சாத்தானை அவர் ஜெயித்தார். இந்த வசனங்கள் நீங்க அந்த அதிகாரங்களை தொடர்ந்து வாசிங்கள். வசனத்தினால் ஜெயித்தார். அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வனாந்தரம் தேவை. மாம்சத்தை ஒடுக்கி சாத்தானை ஜெயிக்கிறதற்கு இந்த வனாந்தரமான சூழ்நிலை வரும்போது சாத்தான் ஜெயம்படாதபடி நம்மை ஒடுக்கிக் கொள்ள வேண்டும். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தனித்திருந்து அந்த பாதைகளில் சாத்தான் ஜெயம் எடுக்காதபடி நம்மை ஒடுக்கிக் கொள்ளும் போது வனாந்தரம் ஒரு களிப்பாக மாறும். சிலுவை வரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வனாந்தரம். ஆனால் சிலுவை அந்த வனாந்தரம் அவர் வனாந்தரத்துக்குள் மூழ்கல்ல, அவர் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்று அந்த பரம கானானுக்குள் பிரவேசித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாட்கள் கொஞ்ச நாட்கள் 33.5 வருடம். சின்ன கொடிய கொஞ்ச நாட்கள் 3.5 வருடம் தான் ஊழிய பாதை. அந்த ஊழிய பாதையில் நெருக்கங்கள் வந்தது, வனாந்தரம் இருந்தது, பாடுகள் இருந்தது. ஆனாலும் ஒரு பரம கானானுக்கு நேராக கர்த்தர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் பெற்றுக்கொண்டார். எங்க பெற்றுக்கொண்டார்? வனாந்தரத்தில் பெற்றுக்கொண்டார். முந்தின நாள் இரவு இரத்தம் வனாந்தரத்தில் போய் தனித்திருந்து இரத்தம் தண்ணீராக வேர்வையாக வரக்கூடிய அளவுக்கு பாரத்தோடு ஜெபித்து வனாந்தரத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய வனாந்தர யாத்திரையும் நாம் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் சொல்லித் தருகிற ஒரு பாடம். அது ஜெப ஜீவியமாக
செழிப்பாக மாற வேண்டும். அல்லேலூயா. வனாந்தர யாத்திரை, ஒரு வனாந்தர போன்ற அனுபவம் குடும்பத்தில் வீடுகளில் கடந்து வருகிறதா? உபவாசத்தின் மேல் உபவாசம், பொருத்தனை மேல் பொருத்தனை, நம்மளை ஒடுக்கி தாழ்த்தி ஆண்டோட சேர்ந்து எவ்வளவு தூரம் மன்றாட முடியுமோ நமக்கு ஒரு பரம கானான் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் எல்லாரும் எங்க போக போறோம்? கானானுக்குள்ளதாக, வனாந்தரத்திலிருந்து கானானுக்கு நேராக, வனாந்தரத்திலிருந்து கானானுக்கு போகக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக மாற்றுகிறதற்கு சில கசனம் 2 வசனத்தை கூட வாசித்து நாம் அடுத்த பகுதி போவோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 8:2. മലയാളം എല്ലാവർക്കും മലയാളക്കാർക്കൊക്കെ മനസ്സിലാവുന്നുണ്ടോ? നിന്റെ ദൈവമായ യഹോവ നിന്നെ താഴ്ത്തുവാനും. ഉപാഗമം 8:2 വായിക്കും സിസ്റ്റർ. തന്റെ കൽപ്പനകൾ പ്രമാണിക്കുമോ ഇല്ലയോ എന്ന്, തന്റെ പ്രമാണങ്ങളെ കൈക്കൊള്ളുമോ ഇല്ലയോ എന്ന് നിന്നെ പരീക്ഷിച്ച് നിന്റെ ഹൃദയത്തിൽ ഇരിക്കുന്നത് അറിവാനുമായി, നിന്റെ ഹൃദയത്തിൽ ഇരിക്കുന്നതിന് അറിയുവാനായി നിന്നെ ഈ 40 സംവത്സരം നിന്നെ ഈ 40 സംവത്സരം മരുഭൂമിയിൽ നടത്തിയ വിധമൊക്കെയും, മരുഭൂമിയിൽ നടത്തിയ വിധങ്ങളെല്ലാം ഓർക്കണം. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ இருதயத்துல என்ன இருக்குன்னு எப்ப வெளிப்படும்? வனாந்தர அனுபவங்கள்ல இதை வெளியே கொண்டு வரணும். அசுத்தங்களை மாற்றணும், கரைகளை மாற்றணும், தேவையில்லாத எல்லாவற்றையும் தட்டி மாற்றி சுத்திகரித்தால் தான் நமக்கு கானானுக்குள்ளதாக கொண்டு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகளின்படி, பிரமாணங்களின்படி, தேவ சத்தங்களின்படி, எச்சரிப்புகளின்படி மாற்ற வேண்டியவங்களை எல்லாம் உள்ள மறைந்திருக்கிறது யாருக்காவது தெரியுமா? எனக்கு இருதயத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு ஏறி பார்த்தாலும் தெரியாது, ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த களிம்புகளை கூட மாற்றுகிறதற்கு தான் சில சோதனையான வனாந்தரமான அனுபவங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. முன்னாடி சொல்லி இருக்கிற ஒரு சாட்சி ஒருக்கா கூட இந்த சேர்ந்து வருகிறதுனால ஒரு கூட சொல்கிறேன். உண்மை முத்தமான நல்ல குடும்பத்தில் இருந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு சகோதரி இருந்தார்கள். உண்மையான சகோதரி, ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ள குடும்பம், எல்லாவற்றையும் கொடுத்து ஊழியத்தில் இருந்தாங்க. ஒரு நடு ஏஜ் வரும்போது பலகீனப்பட்டு படுத்த படுக்கை ஆகிவிட்டார்கள். எல்லாரும் ஆலயத்துக்குள் போயாச்சு. அவர்கள் சர்ச்சில் அவர்கள் ரூம்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு பலகீனத நிமித்தம் படுக்கையா இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த எச்சில் துப்பும் போது ஜன்னல் வழி காரி துப்ப முடியல, கபம் நிறைஞ்சு துப்புன போது அவங்களை அறியாமல் அந்த துப்புனது அப்படியே அவங்க மேலே வந்தது. வா நிறைய வச்சுக்கிட்டு கொப்பளிச்சு துப்புன வேலை அது அவர்கள் மேலே வந்து விழுந்தது. அவர்கள் ஓன்று அழுதார்களாம். அழுது அப்பா, நான் ஊழியத்துக்கு என்ன, நான் இவ்வளவு உம்மிடத்திலிருந்து வைராக்கியமாக நின்றேனே, என்னை போல உள்ளவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, எனக்கு ஏப்பா இந்த நிலைமைன்னு சொல்லி யாருக்கெல்லாம் அவர்களுக்கு அந்த பாடு, அவர்களை அந்த எச்சில் அவர்களுக்கு மோத்து, அவர்கள் எச்சில் அவர்களுக்கு மேலே விழுந்ததே அவர்களால் தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல. அழுது அப்போ தேவதூதர் அந்த மெல்லிய சத்தம் அவர்கள் கேட்டாங்களாம், மகளே, உன்னுடைய துப்பலே உன்னால உனக்கு ஜீரணிக்க முடியல, உனக்கு அது பாரமா இருக்கு. நான் உனக்காக இந்த எத்தனையோ பேரோட காரி துப்பின துப்பல்கள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். உனக்காக நான் வடிக்கப்பட்டேன், உனக்காக நொறுக்கப்பட்டேன், உமக்காக எச்சில் துப்பினேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த சரீரத்தை அப்படியே காட்டி கொடுத்து அந்த சத்தத்தை கேட்கணும். உடனே அவங்கள மனது இறங்கி அவர்களுக்கு உள்ள அவளை அறியாமல் ஒரு குணம் இருந்தது. எந்த குணம்? நான் நல்ல வீட்டிலிருந்து, வசதியான வீட்டிலிருந்து ஊழியத்துக்கு வந்தவன், நான் செழிப்பாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு உணர்வு. மீதி எல்லா துறையிலும் அவங்க பெர்ஃபெக்ட். அவ்வளவு ஆண்டவருக்கு என்ன வைராக்கியமா நின்றவர். அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு இது உடைக்கிறதுக்கு தான் அந்த சூழ்நிலை, அந்த எச்சில் அவர்களுக்கு மேல் விழ கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அன்றிலிருந்து அவர்கள் முழுமையாக தன்னை தாழ்த்தி அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அநேக ஆத்மாக்களை மாதாயப்படுத்தி அநேகரை கிறிஸ்துவுக்குள் பிரவேசித்து மகிமையில் அநேக வருடங்களுக்கு அப்புறமாக சேர்க்கப்பட்டார் என்ற சாட்சி சிபிஎம் சர்ச்சில் இது கேள்விப்பட்டு சொன்ன சாட்சி. அல்லேலூயா. கேள்விப்பட்டு இப்படி கர்த்தர் அதிசயம். நம்ம சில கரடுகளை உடைக்கிறதுக்காக சில நேரங்கள் நமக்கு எந்த வனாந்தரம், நோய், பல பிரச்சனைகள், ஏதோ ஒன்று
நம்மிடத்திலிருந்து மாற வேண்டும். கர்த்தருடைய திட்டம் எல்லாம் அவன் நம்முடைய இருதயத்தை அறிகிற கர்த்தர். வெளியில யாருக்கும் தெரியாத சில கரடுகளை உடைக்கிறதற்கு கர்த்தர் சில வேளை சில வனாந்தரங்களை நமக்கு வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வனாந்தர கணவனோட பிரச்சனைகள், பிள்ளைகளோட பிரச்சனைகள், கணவனோட பிரச்சனைகள், தொழில்கள், இப்படி பல சோதனை வரும். எல்லாவற்றுக்கும் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க, ஏன் ஆண்டவரே, ஏனப்பா, நான் எதை மாற்ற வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், இந்த வனாந்தரத்திலிருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால எல்லாம் அப்படி நான் சொல்ல வரல. நான் தான் முதல்ல சொன்னேன், ஒன்று கர்த்தர் அனுமதிக்கிறது, ஒன்று நாமே வர வைக்கிறது. ஆனால் எல்லா வனாந்தரத்திலிருந்து நாம் ஸ்டடி பாடம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னுமாக யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம், மீதி அடுத்த வாரங்களில் அடுத்த பகுதி அடுத்த வாரம். யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனமும் ஏசாயா 35:1-2 வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 2 வசனம். யாத்திரையாகமம் 8:27. நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிற விதியின்படி அவருக்கு ஆராதனை செய்வோம் என்ற தீர்மானம். ஆராதனையில் இந்த வனாந்திர யாத்திரை கர்த்தருடைய ஆராதனைக்கு நம்மை ஒழுங்குபடுத்துகிறதா காணப்பட வேண்டும். விதிகளின்படி ஆராதிக்க. அல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கை வருகிறதா நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. எனக்கு இந்த கஷ்டம், இந்த கண்ணீர், ஆராதனைக்கும் எனக்கும் உள்ள அந்த விதி எப்படி இருக்கிறது? 8 மணி ஆராதனை, உபவாச ஆராதனை, இடை ஆராதனைகள், இந்த நமக்கு எடுக்கக்கூடிய ஆராதனைகளில் எனக்கும் விதிகளின்படி உள்ள ஆராதனையை நாம் சரி செய்து கொஸ்டின் மார்க் போட்டு நான் எந்தெந்த இடங்களில் தவற விட்டிருக்கிறேன். தொழில் பல காரியங்கள் அப்படி இல்லை. உண்மையாகவே நேரம் இருந்தும் வராமல் இருந்தால் நமக்குள்ள வனாந்தரம் மாறுகிறதற்கான வாய்ப்பில்லை. அந்த நேரம் நம்மை தாழ்த்தி ஆராதிக்கிறதற்கென்று நம்மை முழுமையாக விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. விதிகளின்படி ஆராதிக்க, தேவனை ஆராதிக்கிறதுக்கு இந்த வனாந்தர பாதையில் போகும்போது தேவனை ஆராதிக்க வேண்டும். அது விதிகளின்படி ஆராதிக்க வேண்டும், சட்டங்களின்படி ஆராதிக்க வேண்டும், வேத பிரமாணங்களின்படி ஆராதிக்க வேண்டும் என்றதான ஒரு தீர்மானங்களை எடுக்கிறதற்கு நாம் இந்த நாள் முயற்சி. லாஸ்ட் வசனம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 35:1-2. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. அப்ப வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். போதும். கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கானானின் வாழ்க்கையில் உள்ளவர்கள் வனாந்தரம் செழித்து கர்த்தரின் மகிமையை அவர்கள் காண்பார்கள். நாம் வாசித்த தீர்க்க தரிசன இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை எல்லாருமாக சேர்ந்து ஒரு முறை வாசித்து நாம் மறுபடியும் ஜெபிக்க போகிறோம். ஒரு பாடலை கர்த்தருடைய தாசன் முன்னாடி கடந்து வந்து பாட ஆயத்தப்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாசிப்போம். ஏசாயா 51:3 எல்லாருமாக சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்தீங்களா? எல்லாரும் எடுத்தாச்சா? வேத புத்தகத்தை திறந்து கொள்ளுங்க. எல்லாரும் எல்லாம் கட்டி வச்சாச்சு. தரங்க. பைபிள் எடுங்க பிள்ளைகள், எல்லாரும் பைபிள் எடுங்க. ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். ஒரு முறை கூட வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆமென். வரட்டுமே. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்வார். அதன் வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுவார். அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவார். சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், துதி உண்டாகும், கீத சத்தம் உண்டாகும். ஆமென், ஆமென், ஆமென். இந்த வசனங்களால் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே வனாந்தரத்தினுமான வாழ்க்கையிலிருந்து நம் பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு செழிப்பான ஒரு ஏதேனை போன ஒரு வாழ்க்கை நிச்சயம்.
வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர் தேவன். நிச்சயமாகவே நமக்கு அந்த கானானை வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு தத்தம் கர்த்தர் நிறைவேற்றுவார். வாருங்க பிரதர் பாடுவோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஒரு பாடலை பாடி சந்தோஷத்தோடு பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த மாதம் நிறைவேற வேண்டும். குடும்பத்தில் சமாதான கேடுகள், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் பல விதத்தில் வறண்ட நிலவங்கள், அன்று வருமானத்தில் வறண்ட நிலவங்கள், தொழிலில் ஒரு வறட்சி, நம்முடைய குடும்பங்களில் ஒரு வறட்சி, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, 4 பேர் இருக்கிறோன்னு தான் மிச்சம், ஆனாலும் ஐக்கியம் இல்லை. இப்படி பல சூழ்நிலைகளில் பல விதமான நெருக்கங்கள், ஆனால் நாளைக்கு என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பல சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தர் என்று உண்மையாகவே பேசுகிறார். உங்கள் வனாந்தரம் செழிக்கும். அந்த வனாந்தரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட சில பாடங்களை மட்டும் இந்த நாட்களில் தியானித்து கர்த்தர் உலாவுகிற ஒரு இடம் தான் வனாந்தரம். கர்த்தர் உலாவத்தக்கதான உங்களை பாளையத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டு ஆண்டவரே கர்த்தர் என்னோடு ஆண்டவர் என்ன வீட்டுக்குள்ள, என்னோட குடும்பத்துக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள கர்த்தர் உலாவ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தால் அது ஒரு ஏதேன். ஆண்டவரே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தால் அது ஏதேன். ஏதேன்ல கர்த்தருடைய சத்தம், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறான் என்ற அந்த மெல்லிய ஸ்வரம் கேட்டது போல நாம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதற்காக நான் நம்ம செவ்வாய்க்கிழமை ஆராதனையில சொன்னேன், தேவ சத்தத்தை எப்படி கேட்க முடியும் என்று சொன்னேன். 2 காரியம் சொன்னேன். 1, கர்த்தருடைய தாசர்கள் இந்த இடத்துல யாரு பேசுறால் பேசுகிற வார்த்தைகள் அது தேவ சத்தம். 2, நான் வாசிக்கக்கூடிய வசனம் அது தேவ சத்தம். அது தேவ சத்தமாக அது எப்படி மாறும்? சத்தத்தை உயர்த்தி வாசித்தால், வேதத்தை எடுத்து திறந்து வாய்களை திறந்து வாசிக்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்டால் அது தேவ சத்தமாக மாறும். அதாவது சத்தம் இல்லாம வாசிக்க கூடாது என்று இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாசிங்கள். ஆனால் இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு. கானானில் கேட்ட அந்த தேவ சத்தம் உங்களுக்கு கேட்க வாயை திறந்து வாசியுங்கள். அப்படியே மனசுலயும் போகும், அது காது வழியாக கூட ஒரு முறை உள்ள போகும். அது வல்லமை உள்ளது, அதிசயம் செய்ய வல்லது, இரும்பு தாழ்பால்களை உடைக்க வல்லது, அற்புதங்களை செய்கிறது இந்த வேத வசனம். அல்லேலூயா. அவருடைய நாசியின் சுவாசத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. இந்த நாட்கள்ல அந்த தேவ சத்தத்தை கேளுங்கள். தேவ சமூகத்தை கர்த்தர் உலாவுகிற இடம் தான் இந்த ஏதேன். கர்த்தருடைய உலாவுகிற இடம். நம்முடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் குடும்பங்களில் வீடுகளில் துதித்து ஆராதியுங்கள். அது ஒரு ஏதேனாக கர்த்தர் மாற்றுவார். தேவன் உலாவுகிற இடமாக கர்த்தர் மாற்றுவார். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.